வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ரைட், ஓகே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியை போட வந்தவர். வலது கையை வைத்து சத்தமா சொல்லுங்க, அக்கினியை போட வந்தவர் என் மேல அக்கினிய போட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கினி இறங்கும் போது கட்டுகள் உடையும், அக்கினி இறங்கும் போது சிந்தனை மாறும், அக்கினி இறங்கும் போது கர்த்தருக்காக உங்களால எழும்பி பிரகாசிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம கர்த்தருக்காக வல்லமையா எழும்ப போகிறோம்? நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லலாம், கர்த்தருக்காக வல்லமையா எழும்ப போகிறோம். மேல பால்கனியில் இருக்கிறவங்க தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க, நாங்க கர்த்தருக்காக வல்லமையா எழும்ப போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் கடைசி நாட்கள்ல சபையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார், ஊழியத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார், பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நாம் எழுப்புதலுக்குள்ளாக சொல்ல, எழுப்புதலை பத்தி நான் திரும்ப பேச விரும்பல, போன வாரம் நான் பேசிட்டேன். நமக்குள்ள ஒரு ரிவைவல் ஏற்படணும்னா 3 விஷயங்கள் நம்ம செய்யணும். எத்தனை விஷயங்கள் செய்யணும்? There are 3 things. 3 காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக செய்தே ஆக வேண்டும். நான் போன வாரம் சொன்னேன், இது அக்னினா வேற ஒண்ணுமே இல்லை, ஒருவரும் தணிக்க கூடாத நேசம் என்று உன்னத பாட்டு சொல்லப்படுகிறது. ஒருவரும் தணிக்க கூடாத நேசம். ஹார்ட் இஸ் லாங்கிங் ஃபார் சம்திங். நம்முடைய இருதயம் ஏதோ ஒன்றை அடைந்து ஆக வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டு இருப்பதுதான் ஒரு ஏக்கம், தாகம். ஆமென், அல்லேலூயா. இது பேர் தான் எரிவது. இது பேர் தான் என்னது? எரிவது. தீ எரியுது அப்படின்னா அந்த தீக்குள்ள எதை போட்டாலும் தீ என்ன பண்ணிடும்? எரிச்சு போட்டுரும். அதே மாதிரி உங்களுக்குள்ள தேவனுக்காக எழும்ப வேண்டும் ஒரு வாஞ்ச வந்துச்சுன்னா, விசுவாசிகளே நல்லா கேளுங்க, சபைக்கு புதுசாக வந்தவங்க நிறைய பேர் கேளுங்க இந்த சத்தத்தை. நீங்க சும்மா நீங்க சொல்றீங்க, நான் ஆண்டவருக்குள்ள வளரக்கூடாதபடிக்கு என் சொந்தக்காரங்க தடுக்கிறாங்க, நான் சோமனக்கூடாதபடிக்கு என் வீட்டில் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு, என் வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம கர்த்தருக்காக முன்னேறும் பொழுது நிறைய விஷயங்களை ஆப்ஸ்டக்கல்ஸா சொல்லுவோம், ஹிண்ட்ரன்ஸஸா சொல்லுவோம், தடைகளா சொல்லுவோம். பிரச்சனை என்னன்னா, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்ட அனுபவம் உனக்குள்ளே இல்லை. என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்குள்ள ஆண்டவருக்காக நான் வாழணும்னு வாஞ்ச வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். எவன் என்ன சொன்னாலும், எவன் என்ன பிரச்சனை செஞ்சாலும், யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எதையும் மைண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எடுத்த டார்கெட்டில் 100% தேவனுக்காக வாழ்வீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம நல்லதொரு பழமொழி உண்டு, நொண்டி குதிரைக்கு சறுக்குனது தான் சாக்கு. Don't say lame excuses for godly things. தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம தடைகள் இதா இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏசாயா 44 சொல்லப்படுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த தாகம் ஆண்டவருக்காக நான் எழும்பணும், நான் பரிசுத்தமா வாழணும், நான் அந்நிய பாஷையை பெறணும், என் மூலம் 10 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேரணும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள வரும் என்றால் உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து காலத்துல அவருக்கு பின்னாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் போனாங்க. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்காக போனாங்களா, இல்ல சுகத்துக்காக, விடுதலைக்காக போனாங்களா? அதான் இயேசு சொல்றார் அழகா, பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி இடுக்கமானது, நரகத்துக்கு போகிற வாசல் பெருசு. கூட்டத்தை வச்சு எழுப்புதல் கிடையாது. எழுப்புதல் என்பது கூட்டத்தின் எண்ணிக்கையில் அல்ல, எழுப்புதல் என்பது மக்களினுடைய ஜன திரட்சியில் அல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள என்னைக்கு நான் ஆண்டவருக்காக வாழணும், தெய்வத்துக்காக நான் வாழணும்,
எனக்கு குடும்ப சொத்து கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, என்னை சுட்டு கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் மடிந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்காக வாழ்வேன். அன்காம்ப்ரமைஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஃபார் காட். சொல்லுங்க பார்க்கலாம். அன்காம்ப்ரமைஸ்ட் லைஃப் ஸ்டைல். சும்மா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதை போல் பாவித்து, இன்னைக்கு எழுப்புதல்னா அப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்காக 12 சீஷர்கள் இருந்தாங்க. தேவன் பயன்படுத்தினது 2 பேர். ஒருத்தர் யாரு? பேதுரு, இன்னொருத்தர் யோவான். கவுண்டிங் டசன்ட் மேட்டர். கர்த்தர் 12 பேர்ல ஒருத்தரை கூப்பிட்டு தான் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசலை 12ல 1. கடைசி நாட்கள் இருக்கிற நாம் கவுண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எனக்குள்ள எந்த சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள அற்புதங்களை தாண்டி, எந்த சபைக்குள்ள பாஸ்டரை தாண்டி 9 மணி ஆராதனைனா 8:30 ஆண்டுடைய வாசற்படியில் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு விசுவாசம் 8:30 இந்த சபையில் வந்து உனக்குள்ள ஜபாவி இருக்குன்னா, நீ 8:30 வந்து டிவி முன்னாடி ஜெபம் பண்றதான் ஜெபமான பேர் நினைச்சிட்டு இருக்கானுங்க. இஃப் யூ ஆர் a real Christian, ஒரு இடத்துல ஜெபம் நடக்குன்னா 9 மணினா 8:30 வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். உனக்குள்ள பயபக்தியும் பரிசுத்தாவின் தூண்டுதலும் வரும். இங்க சர்ச்சில் வந்து உன்னால உட்கார முடியல, ஜெபம் பண்ண முடியல, தேவ சமத்துல காத்திருக்க முடியல, அர்ப்பணிக்க முடியல, நீ எப்படி பரலோகம் போவ? இன்னைக்கு ரிவைவலோடு சர்ச்சு கனெக்ட் ஆகணும்னா சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் ஒரு முடிவெடுக்கணும். ஆண்டவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும் சாவானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நாங்க ஆண்டவர்கிட்ட பிரியவும் மாட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு முக்கியம், அவர் வார்த்தை முக்கியம், அவர் வல்லமை முக்கியம். வெள்ளிக்கிழமை நான் எடுத்தேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எப்படி தேடணுமா? முதன்மைப்படுத்தி, முக்கியத்துவப்படுத்தி, இன் ப்ரையாரிட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்க எப்படிங்க உங்க வாழ்க்கையில் எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது? தமிழ்நாடு நம்பிக்கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு எப்படி நம்புகிறது எழுப்புதல் நடக்குன்னு சொல்லி? எந்த விதத்தில் தமிழக சபைகள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள்? ஒரு விசுவாசியால ஒரு நாள் உபவாசம் ஜெபம் இருந்து ஜெபம் பண்ண முடியாது. வாழ்க்கையில வருகிற பாடுகளையும் நிந்தனைகளையும் உபத்திரவங்களையும் ஆண்டவருக்காக நான் சகிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் வாயாலையும் சொல்ல முடியாது. இவன் எப்படி எழுப்புதலுக்குள் இருப்பான்? உன்னால பாடுகளை சகிக்க முடியுதா? எப்பவுமே ஆண்டவர்கிட்ட இருந்து ஃபேவரை தான் கேட்குறீங்க. ஆண்டவரை தேடுறதுனால பாடுகளை சகிக்க முடியுதா? பிள்ளைங்க வளகாய்ப்புக்கு சொந்தக்காரங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, உன்னால சகிக்க முடியுதா? கடந்து உருளல செய்யற நீ. சர்ச்சுக்கு போறதுனால நீ ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நீ மனஸ்தாபப்படுகிறையே. நீ உண்மையா உனக்குள்ள எழுப்புதல் இருக்கும்னா நீ சொல்லுவ, ஆண்டவரே, சொந்தக்காரன் யாரும் வரல, உங்க நாமத்து நிமித்தம் எல்லாராலும் நான் பகைக்கப்படுகிற பரலோகத்துல என் பலன் மிகுதியா இருக்கும். போன வாரமே சொன்னேன், கெட்டிங் அப்பார்ட் ஃப்ரம் வேர்ல்ட். யாரால பயக்கப்படுவீங்கள்? மாமியாக்கும் மருமகளுக்கும், அப்பாக்கும் மகனுக்கும், எல்லாருக்குள்ளேயும் தேவன் நாமத்து நிமித்தம் பிரிவினைகள் வரும். இதுதான் எழுப்புதல். இந்த வசனத்தை தொடர்ந்து வந்த பகுதி அதான். நான் மூழ்க வேண்டிய ஸ்நானம் ஒன்று உண்டு, அது செய்யும் அளவும் நான் என்ன பண்றேன்னா நெருக்கப்படுகிறேன். இன்னைக்கு எழுப்புதல்னாலே நிறைய பேர் நினைச்சிருக்க தப்புங்க. அந்நிய பாஷை பேசினா எழுப்புதல், அதான் கிடையாது. When the person decides, ஒரு தனிப்பட்ட மனுஷன் என்னைக்கு கடவுளுக்காக நான் வாழ போறேன், ஆமென், நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன். உன் ஜெபம் எதுக்கு? நீ ஜெபம் பண்ணி தான் கடவுள் நல்லா வாழணுமா? நீ ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யணுமா? கிடையாது. Prayer alone is not a revival. A decision to live for God. கடவுளுக்காக நான் வாழணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பெந்தேகோஸ்தே மார்க்கம் தான் சத்தியம்னா பெந்தேகோஸ்தே மார்க்கத்துக்குள்ள வந்து உட்காரணும். அதான் எழுப்புதல். ஆமென். கையை உயர்த்த அலையிலையா சொல்லல? ஆமென் சொல்லுங்க. அலையிலையா 2 தோணி பயனெல்லாம் செய்ய முடியாது. அழகா இயேசு சொல்லுகிறார், ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய சீக்கிரத்தில் எதை விடுவான்? ஒருத்தனை விட்டுட்டு யார் பெஸ்ட்டோ தேர்ந்தெடுப்பான்னு சொல்லலை.
ஏதாயிலும் ஒன்று தேர்ந்தெடுப்பான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஒரு வைராக்கியமான ஜீவியத்துக்காய் அழைக்கிறார். இப்போ எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் என் மேலே டிசைன்ட் ஆகிருக்கிறதா பார்க்குறேன். ஒரு 2-3 வாரமா எங்கே போனாலும் என்ன பேசினாலும் என்ன சொல்லினாலும் ஒரு தைரியமான அசட்டு தைரியம். கர்த்தருக்காக வாழ்கிறோம், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னா, கடவுள் கூட இருக்கிறான்னு சொல்றதுனால கடவுள் உங்க கூட இருக்க மாட்டார். நீங்க அவருக்குள்ளாக வாழ வேண்டும். அதை வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு இல்லை, கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவோடு கூட இல்லை. நீங்க சர்ச்சுக்கு வாரீங்களே, கிறிஸ்துவோடு இருக்கிறீங்க. ஆனா என்னைக்கு ஆண்டவருக்காக சாகவோ தயார்னு சொல்றீங்களோ, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. பேதுரு பார்த்து சொல்லுகிறார், without sacrifice God cannot use you. நீங்க ஆண்டவருக்காக தியாகம் செய்யாம கடவுள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு, கடவுள் உங்களை பயன்படுத்த மாட்டார். 12 சீஷர்கள் கதையை சொல்றேன், சீக்கிரம் கேட்டதுக்கு அப்புறம் போவோம். எத்தனை சீஷர்கள்? பேதுருவை பார்த்து சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னேவா. நான் அவனை யாரா மாத்துறேன்? மனுஷர்களை பிடிக்கிறவெல்லாம் மாத்துறேன். பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தானா? வந்தான். ஆயக்காரனை பார்த்து சொல்றார், என் பின்னாடி வா, என் பின்னாடி வாப்பா. பவுலை பார்த்து சொல்றார், நீ எந்த மார்க்கத்தை ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டியோ, நியாயப்பிரமாணத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டியோ, நியாயப்பிரமாணத்துக்கு மேல எவ்வளவு ஈடுபாடோடு இருந்தியோ, விட்டுட்டு என் பின்னே வா. நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க, இன்னைக்கு ஆண்ட ஒரு மனுஷனை பயன்படுத்துறாருன்னா பின்னாடி நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும். ஸோ நம்ம லைஃப்ல சாக்ரிஃபைஸ் இல்லாம ரிவைவல் எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்பு. ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவாரு, ஆண்டவர் என்னை அவருக்காக வாழ வைப்பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அறிஞ்சு தமிழ்நாட்டில் ஊழியக்காரங்களை ஆன அநேக பேர் குடும்பத்தை எல்லாத்தையும் வெறுத்து உதறிட்டு பெட்டி பிடிக்கையோடு சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தவங்க தான் இன்னைக்கு அநேக பேர் தேவனுக்காக இன்னைக்கு பிரகாசிக்கிறாங்க. ஸோ ஒரு விசுவாசிகளுக்குள்ள எழுப்புதல் வேணும் என்று கேட்பது தவறு. எழுப்புதல் வேண்டும் என்று அதற்காக அர்ப்பணித்து வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை எழுப்புதல் அடைய பண்ணுவார். கையை உயர்த்தி சத்தமா கையை தட்டி அலையில சொல்றவங்க மேல இருக்கவங்கள நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயில வடை சுட்ட நாட்கள் போதும். நல்ல சத்தமா சொல்லுங்க, வாயில நல்ல பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க, வாயில வடை சுட்ட நாட்கள் போதும். அர்ப்பணிங்க, தியாகம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். கர்த்தருக்காக வாழணும்னு நினைச்சிட்டா எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். நேரத்தை தியாகம் பண்ண வேண்டும். நண்பர்களுக்கு செலவழிக்கிற நேரத்தை தியாகம் பண்ண வேண்டும். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பிஸ்னஸ் இன்னைக்கு ஒரு 3000 ரூபாய் லாஸா, நீ பர்ஃபெக்டான ரிவைவல்ல இருக்க. தேவனுக்காக ஊழியம் செய்யறதுனால ஞாயிற்றுக்கிழமை சபையில் உள்ள விசுவாசிகளை சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனாலும் வேலையும் விளங்காது. ஞாயிற்றுக்கிழமை நீ பிஸ்னஸ் தொட்டாலும் இந்த பிஸ்னஸை கர்த்தர் மூடிடுவார். எழுதிவே என் வார்த்தையை. ஆஸ் அ மேன் ஆஃப் காட் நான் சொல்றேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நீ தேவனை ஏமாத்தினேனா இந்த உலகம் உன்னை ஏமாத்தும். ஒரு சபை ஒரு உயிர்மீச்சுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறேன். நானே உங்களை கூப்பிட்டேன், பிரதர் சாயங்காலம் 4 மணிக்கு மேல வேலைக்கு போங்கன்னு சொன்னேன்னா நீங்க சொல்லணும், பாஸ்டர் ஓய்வு நாள் கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறேன். நம்ம சபையில ஆரம்பிக்க போகிறோம். வாரத்துல மாசத்துல 2 நாள் சுவிசேஷ ஊழியத்தை பெரிய கேம்பெயினாக நடத்த போகிறோம். காலையில் ஆராதனை, சாயங்கால ஊழியம். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு டிசிப்ளின் ரிவைவல் லைஃப் ஸ்டைல், ஒரு டிசிப்ளின் ரிவைவல் லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் நம்மளை எழுப்பணும்.
கர்த்தருடைய வல்லமை நம்ம லைஃப்ல பார்க்கணும்னா தியாகம் தான் முக்கியம். நான் சொல்லுவேன், தியாகம் தான் முக்கியம். எலிசா ரெட்டிப்பான வரங்களை பெற்றான், ரெட்டிப்பான வரங்களை பெற்றுவான். சும்மா ஜோம் பண்ணாதீங்க, கோட்டிக்கார பயில ஆண்டவர். சும்மா எலிசா போல நீ மாத்துங்கப்பா, எலிசா போல எட்டிப்பான வேலை நிரப்புங்கப்பா, நிரப்புவார் நீ எலிசா மாதிரி. எலிசா கூப்பிட்டோடனே சொல்கிறான், என் பின்னாடி வான்னு சொன்னவனே சொல்கிறான், ஆண்டவனே எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் போய் என்னுடைய எருதுகளையும் மாடுகளையும் எல்லாத்தையும் வெட்டி என்ன பண்ணுவேன், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் விருந்து வச்சுட்டு. ஏன்னா அந்த எருதும் மரக்கட்டியும் இருந்துச்சுன்னா பிரச்சனை வந்தோடனே திரும்ப என்ன தோணும், வீட்டில் மாடு சும்மா தான் இருக்குது, மாடை போட்டு இழுக்கிறதுக்கு எருவும் சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லி பின்வாங்கி போயிடுவேன்னு சொல்லி பின்வாங்கி போவதற்கு ஏதுவான வாசல்களை எல்லாம் மூடிவிட்டு பின்னாடி வந்தான். எலிசாமா அடிவான வரங்களா தாங்கப்பா கடந்து அழுறானுங்க, நிரப்புவார். சும்மா பைபிளை வந்து கோட்டிக்கார மாதிரி வாசிக்க கூடாது. I look some peoples as a fools. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த வாசனத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு. பேதுரு 5000 பேருக்கு பயன்படுத்தணும் போல, எங்கள் போதகர் 5000 பேருக்கு பயன்படுத்துங்கப்பா அப்படின்னா அப்படி பயன்படுத்துவார். ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பார்க்கும்போது பின்னாடி ஒரு சாக்ரிஃபைஸ். தாவீதை போல ராஜாவா மாத்துங்கப்பா, நீ அப்போ ஆண்டவருக்காக வறுமையிலையும் கஷ்டத்துலையும் துன்பத்துலையும் தாவீதை போல இயேசுவை மறுதளிக்காம அப்பா மறுதளிக்கிறார், பையன் இருக்கிறத மறந்துடுறாரு. என்னைக்காவது தாவீது, ஏன் ஆண்டவரை என்ன இப்படி படைச்சிங்க, நான் உமக்காக நான் ஆராதனை செய்கிறேன், உண்மை தானே பின்பற்ற கதர்னானா? அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் சவுல் கொலை செய்ய வகை தேடுகிறான். தாவீதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தியாகம் இருக்கிறது. சும்மா தாவீது போல மாத்துங்க, ராஜாவாய பிள்ளைய மாத்துங்க, கூஜாவா மாத்துவார், ராஜாவெல்லாம் மாற்ற மாட்டார். பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். சும்மா இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, பிரியாணி பிள்ளைங்களுக்கு போட்டோம்னா, பிரியாணின்னு இல்லை, ஒரு தக்காளி ஒரு தயிர் சாதம் செய்கிறோம்னா அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும், அந்த கடுகை தூக்கி ஓர வைக்கும், கருவேப்பிலை தூக்கி ஓர வைக்கும், மல்லி இலையை தூக்கி ஓர வைக்கும், வத்தலை தூக்கி ஓர வைக்கும். எதை சாப்பிடும்? சோறை மட்டும் சாப்பிடும். இதுதான் இன்னைக்கு எழுப்புதல், இன்றைய கிறிஸ்தவம். தாவீதை மாதிரி மாற்றுங்க, எலியா மாதிரி மாற்றுங்க. நீ ஜோமனுன்னு அவசியமே கிடையாது. எலியா மாதிரி மாறு, கர்த்தர் எலியாவை போல பயன்படுத்துவார். பேதுரு போல ஆண்டவரை நேசிங்க. பேதுருட்ட ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன். வெரி சிம்பிள். ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதம் நான் அடிச்சு சொல்லுவேன், கடவுள் இருந்தவருந்து அற்புதம் பெறுவதற்கு உங்களுக்கு தேவை பல மணி நேர ஜபமோ அல்ல, வாழ்க்கையோ இல்லை. அதான் சொல்லிட்டேன்ல போன வாரம், சகியு வீட்டுக்குள்ளே இயேசு வராரு. செயல் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவத்தில். சகியு வீட்டுக்குள்ளே இயேசு வராரு. சகியு சொல்கிறான், யார்த்தையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா, அடுத்த வசனம் சொல்லுது, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புக்கு ஜபம் தேவையா? ஆண்டவர் இந்தியாவை ரட்சிங்க, இந்தியாவை ரட்சிங்க. முதல்ல சோம் பண்ற மண்ணாங்கட்டி, நீ அநியாயமா எவ்வளவோ பணத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற. சொல்லுங்க. கர்த்தரால உன்னை உயிர்ப்பிக்க முடியாது. செயல் ரொம்ப முக்கியம். சும்மா don't get biased with the, don't get pasted with the prayer alone. எல்லாரும் நினைச்சுக்கிறானுங்க எல்லாம் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டா சரியாயிரும். ஒன்றும் ஆகாது. நான் அநியாயமா வாங்கியிருந்தேன்னா, ஆண்டவரே நாளை தனியா திரும்ப கொடுக்குறேன். ஆபிரகாம் கதையும் அதே தான். அவன்கிட்ட எப்போ ஆண்டவர் அவனை குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாருன்னா, தேவ புருஷர்கள் போறாங்க, அவங்கள சந்திக்கிறான், கூப்பிடுறான், அவங்கள பார்த்து சொல்றான் சாப்பிட்டு போங்கன்னு. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே சொல்றாங்க, உன் மனைவி ஆகிய சாரால் எங்கே? செயல் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம எழுப்புவதற்கு செயல் ரொம்ப முக்கியம். நினிவையை கர்த்தர் அழிக்கணும்னு நினைச்சிட்டார், க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டார். ஆனாலும் சொல்லுகிறார், நீங்க ஜோம் பண்ணுங்க. எப்படி ஜோம் பண்ணணும்னா, pray with the sacrifice. புசியாமலும் உண்ணாமலும் குடியாமலும், சின்ன பிள்ளையிலிருந்து மாடு வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்க
உபவாசம் ஜெபம் பண்ணணும். வித் ஆக்ஷன், வித் பிரேயர், வித் ஆக்ஷன். ஜபத்தோடு சேர்ந்த தியாகம் வானங்களை அசைக்கும். எல்லாமே அப்படிதான், பைபிள் அப்படி இருக்கு. அண்ணால் ஜெபம் பண்றா, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும், வல்லமை காண்பித்தருளும். அப்படி இல்லை, உன்னை தருவீங்கன்னா ஜபத்தோடு சேர்ந்த செயல். எனக்கு ஒரு குழந்தையை தருவீங்கன்னா அதை யாருக்கு அர்ப்பணிக்கிற செயல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க செயல். பக்கத்தில் பார்த்து நல்லா சத்தமா சொல்லுங்க செயல். சொல்லுங்க செயல், செயல், செயல். தேவனை பார்த்தால் இன்னைக்கு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றதெல்லாம் வேஸ்ட். எழுப்புதலுக்காக நீங்க செயல்படுங்க. கர்த்தர் உங்களை வல்லமையா எழுப்பி ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எழுப்புதல் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆகணும். எடுங்க பார்க்கலாம், நெகேமியா 2 ஒரு மென்டாலிட்டி. வாட் இஸ் த ரிவைவல் மென்டாலிட்டி? எழுப்புதலின் சிந்தனையாளர்களுடைய சிந்தனை என்ன? நெகேமியா 2:20 சத்தமா வாசிங்க. நெகேமியா 2:20 வாசிங்க பார்க்கலாமா? நெகேமியா 2:20 வாசிங்க. அதற்கு நான் மறுமொழியாக என்னவா? பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஒரு செட்பேக்ல இருந்து வெளியே நீங்க வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆகணும். என்ன மென்டாலிட்டி அப்படின்னா, சரி இவ்வளவு நாள் நெகேமியாவுடைய வாழ்க்கையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் எத்தனையோ வருஷங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாச்சு. இப்போ ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். உடனே நெகேமியா சொல்றா, நம்ம போய் என்ஜாய் பண்ண வேண்டாம், எழுந்து கட்டுவோம். முதல்ல உங்களுக்குள்ள ரிவைவல் வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி வேணும். நான் 20 வருஷம் பாவத்தில் இருந்திருக்கிறேன், நான் 15 வருஷம் இந்த தொழில் செய்திருக்கிறேன், ஆனால் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேல, கர்த்தரை தொட்டுட்டார்ல, உனக்குள்ள ஒரு சிந்தனை திறக்கப்பட வேண்டும். இனிமே இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது, இனிமே இந்த விஷயத்துல நான் உள்ள கை வைக்க கூடாது, இனிமே என் வாழ்க்கையை நான் எழுந்து கட்ட வேண்டும். நெகேமியா is a revivalist. சத்தமா சொல்லுங்க, நெகேமியா is a revivalist. இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தன் கூட மனசு வரல அடிமைத்தனம் உடைக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த நெகேமியா எழும்பி அடிமைத்தனம் உடைக்கப்பட வேண்டும், மக்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும், சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து கெட்டப்பட வேண்டும் என்று சொன்னான். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும்னா உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சம் வேணும். நான் கெட்டப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். டோன்ட் வெயிட் ஃபார் சம்ஒன் டு பில்ட் யூ. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எப்படியா ஜோமணி விடுதலையை வாங்கித்தாங்க, 2 லட்சம் ரூபா தான். கோட்டிக்கார தனமா இருக்கு, நான் எப்படி உன் வாழ்க்கையை கட்ட முடியும்? நிறைய தேசங்களை ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் சொல்லி பெரிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு விடுதலை ஆசீர்வாதம் சுகம் வேணும்னா பணத்தை கட்டணும், உங்களுக்காக ஜோம் பண்ணி வாங்கி தருவாங்க. கல்லாவிலாம் கிடையாது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்க அடையாளங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டை பின்பற்றுறாங்க, விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்க தான் செய்தது. நானே சொல்றேன்னா, எவனோ ஒருத்தன் வந்து கெட்டணும்னு சொல்லி நினைக்க கூடாது. உன் வாழ்க்கையில ரிவைவல் வரணும்னா எப்போ பார்த்தாலும் அநேக பேரை நான் பார்க்குறேன். தம்பி ஏன் படிக்கலை? எங்க அப்பா குடிகாரர். தம்பி ஏன் கல்யாணம் பண்ணலை? குடும்ப சூழ்நிலை சரியில்லை. தம்பி ஏன் சர்ச்சுக்கு வரலை? எங்க அம்மா காலையில் எழுப்பிடலை. சிஸ்டர் ஏன் ஞான ஸ்நானம் எடுக்கலை? என்னால் பாவத்தை விட முடியலை. ஜென்மத்துக்கும் நீ உருப்படப்பட மாட்ட. வாலிப பிள்ளைங்களை நல்லா காது கொடுத்து கேளு, லைஃப்ல ஏன் ஷைன் பண்ண முடியல? எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல. தேவ ஆவி உனக்குள்ள இறங்கினால் உன் மென்டாலிட்டி மாறும், உன் சிந்தனை மண்டலம் மாறும். நீ சொல்லுவ, எழுந்து கட்டுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நெகேமியா. யாரும் வந்து உங்களை கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டீங்க, நீங்க கட்டப்படுவீங்க.
அநேகரை கட்டி வைப்பீங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ரிவைவலிஸ்டுடைய பிரேயர் எப்படி இருக்கும், எழுப்புதலில் இருக்கிற வீரர்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருங்க. டூப்ளிகேட் எடுங்க பார்க்கலாம். நெகமியா 1:6-7 சத்தமா வாசிங்க. நான் பைபிள்ல இருந்து தான் பேசுறேன். நெகமியா 1:6-7 சத்தமா வாசிக்கணும். உமது அடியானாகிய சத்தமா வெயிட் பண்ணுங்க. நானும் நெகமியா சொல்றான், நானும் டோன்ட் பிளேம் ஆன் அதர்ஸ். ரிவைவல் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவன் சொல்ற ஒரு காரியம், நான் தப்பு செஞ்சேன், என் குடும்பம் தப்பு செஞ்சது. அடிக்கடி நான் ஆண்டவர் சமத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று உண்டு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே, ஏன் பிரதர் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் பிரச்சனை? அது வேற ஒன்றும் இல்லை பிராஸ்டர், என் அண்ணன் எனக்கு தர வேண்டிய சொத்தை கொடுக்காம போயிட்டா, அந்த சொத்தை வாங்குறதுக்காக பயங்கரமான பிரச்சனை பண்ணேன், ஏமாத்துற உன்னைய. ஹியர் மை வேர்ட்ஸ். உன் வாழ்க்கை நல்லாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் பிரச்சனை. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்டு நீ இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என் வாழ்க்கையில் நடந்த சகல பிரச்சனைகளுக்கு காரணம் நான் தான் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து உன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவாயானால், கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்ட, உன்னை எழுந்து கட்டுவதற்கும் நீ எழுப்புதலுக்குள் பிரவேசிப்பதற்கும் கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துகிறார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. காக்கா ஏன் கருப்பா இருக்கு? கடவுள் ஒழுங்கா படைக்கல. நான் ரெண்டே 2 ஸ்டேட்மெண்ட் வாழ்க்கையை மாற்றும். வாலிப தம்பி, வாலிப பிள்ளை, நல்லா காது கொடுத்து கேளு. இனிமே அவன் வாழையை திறந்து வாழ்க்கையில் பிரச்சனைக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு காரணம் தடை அம்மா அப்பா புருஷன் சொல்லக்கூடாது. நான் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்லுங்க. நான் தப்பு செஞ்சேன் ஆண்டவரே. வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்க. நான் தப்பு செஞ்சேன். சத்தமாக வாய் திறந்து சொல்லி பழகுங்க. இது வரவே வராது. நான் தப்பு செஞ்சேன், நான் தான் காரணம். இந்த வீட்டில் பிரச்சனை வந்த உடனே பொண்டாட்டிமார் சொல்லுவாங்க, உடனே புருஷமார போய், அது ரட்சிக்கப்பட்ட பொண்டாட்டிமார். நீர் ஒழுங்கா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருந்தீர்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஃபேக் கிறிஸ்டியானிட்டியை பிலீவ் பண்ணாதீங்க. கிறிஸ்தவத்தை பின்பற்றாதீங்க, மோசமாயிருவீங்க. கிறிஸ்தவம் நியாயம் தீர்க்கும். கிறிஸ்தவம் உங்களை எழுப்பாது. இயேசு கிறிஸ்து தான் உங்களை எழுப்புவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு தடையாக இருக்கிற விஷயம், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செஞ்சோம். இதை விட்டுருவோம். நம்ம பிரச்சனைன்னு வந்த உடனே அவன் யோக்கியமா, அவன் அப்பன் யோக்கியமா, அவன் ஆத்தா யோக்கியமா சொல்லுங்க. அடுத்து அவன் தாத்தன் யோக்கியமா, அவன் தாத்தனுக்கு தாத்தன் யோக்கியமால அவனால பேசுறது. இங்க நெகமியா சொல்லுகிறார், எப்பா நான் எதுவுமே பேச விரும்பல, நான் சரியில்லை, எங்க வீட்டார் சரியில்லைப்பா, பாவம் செஞ்சோம். ஆண்டவர் சமூகத்தில் ரிவைவல் வரும் பொழுது, ரிவைவல் வர வேண்டும் என்றால் நமக்குள்ள மனசாட்சி சொல்லணும், நான் செஞ்ச ஆண்டவரே என்னுடைய விஷயம் மீட்டெடுங்க, என்னை கட்டி எழுப்புங்க. நல்ல கையை தட்டி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே உங்க வாழ்க்கையில, சத்தமா சொல்லுங்க, இனிமே உங்க வாழ்க்கையில பெரிய எழுப்புதலை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. தலைக்கு மேல கையை தட்டி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நெகமியாவை எழுப்பின மாதிரி கர்த்தர் உங்களை எழுப்ப ஆசைப்படுகிறார். ஒரு சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ரொம்ப சிம்பிள். நாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான். அடுத்த வசனத்துக்குள்ள போலாமா?
நெகேமியாவை ரிவைவலிஸ்டாக பயன்படுத்தினார். அடுத்து கர்த்தர் எஸ்தரை ஒரு எழுப்புதல் வீராங்கனையாக பயன்படுத்தினார். ஆமென். ஒரு பெரிய அழிவுக்கு போய் கொண்டிருந்த பெரிய கூட்டத்திற்கு ஒரு ரிவைவலிஸ்டாக கர்த்தர் எஸ்தரை பயன்படுத்தினார். அதுக்கு எஸ்தர் என்ன பண்ணினாள்? எடுங்க பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13-17. சத்தமா சொல்லுங்க. எஸ்தர் 4:13 முதல் 17 வாசிங்க சிஸ்டர். மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் என்ன சிஸ்டர், மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று எண்ணுவாயோ? சொல்லுங்க. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போ எப்படினாலும் எழுப்புதலும் விடுதலையும் ஜனங்களுக்கு வேறு வழியாய் வரும். வாசிங்க. என்னவா? உனக்கு ராஜ மேன்மை இல்லை. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போ வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை இன்னைக்கு ரட்சிப்படைய செய்து இந்த சபையில ஒரு அங்கத்தினராக வைத்ததும் அல்லாமல் பரலோகத்துல சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா கொமட்டிக்காயை தின்னுட்டு உட்கார்ந்திருப்பதற்கு அல்ல, ஒரு பெரிய மாற்றத்தையும் நாட் as a பாஸ்டருக்கு மட்டுமல்ல, இந்த பாப்பால இருந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்திருக்கிற பிரதர் வரைக்கும் ஒரு கூட்டம் உங்கள் மூலமாய் காக்கப்படும்படிக்கு கர்த்தர் இந்த ராஜ மேன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ரட்சிப்பு ஒரு ராஜ மேன்மை. சத்தமா சொல்லுங்க, இந்த ரட்சிப்பு ஒரு ராஜ மேன்மை. சிம்பிளா சொல்றேனே, ஆமென். சிம்பிளா சொல்றேன். ஏன் ரட்சிப்பு ராஜ மேன்மைனா, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது பிசாசுகள் நம்மளை தொட முடியல. கையை உயர்த்தல. அல்லேலூயா. மாந்திரிகம் நம்மளை தொட முடியல. ஆமென் சொல்லலாமே. வியாதிகள் நம்மளை மேற்கொள்ள முடியல. ஆமென். மரணம் நம்மளை மேற்கொள்ள முடியல. ரோடு ஆக்சிடென்ட் நம்மளை மேற்கொள்ள முடியல. சாவு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியல. ஒரு ராஜாவை காட்டிலும் ஒரு மேன்மையான பாதுகாப்பையும் ஒரு பதவியையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்படலன்னு மட்டும் நினைச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமை ரொம்ப மோசம். நான் அடிக்கடி ரோட்ல பிச்சைக்காரங்க உட்கார்ந்து இருக்கும் போது, இல்ல சில பேர் கால் இல்லாம ஊனமாய் சப்பானியாய் எங்கேயாவது உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கும் போது நான் அடிக்கடி காரை நிப்பாட்டி சொல்ற ஒரு விஷயம், கர்த்தர் மட்டும் என்னை தொடாவிட்டால், கர்த்தர் மட்டும் என் வாழ்க்கையை தொடாவிட்டால் நானும் இதே மாதிரி பிச்சை கேட்கிறவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். நீர் தந்த இந்த ராஜ மேன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ராஜ மேன்மைக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் கரங்களை எடுத்து கும்பிடுறாங்கன்னா கர்த்தர் கொடுத்த ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம், ராஜ மேன்மை. நான் என் மேல இருக்கிற அபிஷேகத்தை ராஜ மேன்மையா நினைக்கிறேன். அதனால இந்த ராஜரீகம் கிடைக்குது. As a believer, when you honor the anointing of God, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீங்களே கனம் பண்ணல அப்படின்னா எவனும் உங்களை கனம் பண்ண மாட்டான். உங்க மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஒரு ராஜ மேன்மையின் அபிஷேகம். வேதம் அழகா சொல்லுது, உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். You should honor the anointing what God has kept upon you. கர்த்தர் உங்க மேல வச்ச அபிஷேகத்தை நீங்க முதல்ல கனம் பண்ண வேண்டும். You should think as a most valuable thing in your life. இந்த சர்ச்ல வந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா இது ஒரு ராஜ மேன்மை. பெந்தேகோஸ்தே சபைக்கு போறது இழிவல்ல, ராஜ மேன்மை. என்னது? ராஜ மேன்மை. ஊழியர் செய்வது ராஜ மேன்மை.
அன்னைக்கு எஸ்தர் அகாசுவேர் ராஜாக்கு மனவாட்டி. நாமோ இன்று பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாம் மனவாட்டியா இருக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை. மேல இருக்கவங்கள சத்தமா சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை. இதை நீங்க சொல்ல 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 உணர 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 வாழ்க்கையில தரித்திரங்கள் பிரேக் ஆகும். போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நான் ஜோமனி நான் உட்காந்து கார் எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாட்டு என் காதுல வந்து ஓடுச்சு. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. இதை ஸ்ட்ராங்கா நம்பணும். சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் என்னை செல்வந்தனாய் என் சாபங்களை சுமந்து தீர்த்ததா நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என் சாபங்களை சுமந்து தீர்த்ததா நான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அங்கிலியா சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு ராஜ்ய மேன்மை. நீங்க ஒரு இடத்துல பிரவேசிக்கும் போது பிசாசால இருக்க முடியாது. எத்தனை பேர் கரங்களை தட்டி இதை ரிசீவ் பண்ண விரும்புறீங்க? நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வேணும், ஒரு விசுவாசம் வேணும். என் மேல இருக்கிறது ராஜாவின் அபிஷேகம், என் மேல இருக்கிறது ராஜாக்களின் அபிஷேகம், என் மேல இருக்கிறது ஒரு ராஜாத்தியின் அபிஷேகம். இவ்வளவு ராஜமேன்மையை வாங்கின நீ உன் சாட்டு ஜாலியா உட்கார்ந்து இருக்கலாமா? நீ ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். பக்கத்துல பார்த்து கேளுங்க மக்களா, இவ்வளவு ராஜமேன்மைய வாங்கின நீ சும்மா இருக்கலாமா? சும்மா இருந்தேனா எந்த ராஜமேன்மை வாழ வச்சதோ சத்தமா சொல்லுங்க, எந்த ராஜமேன்மை உன்னை வாழ வச்சதோ அதே ராஜமேன்மை உன்னை போற்றும். எந்த இயேசு உன்னை தெரிந்தெடுத்தாரோ அதே இயேசு நியாய தீர்ப்பு நாள்ல உன்னை போற்றுவார். பல்ல இழிக்காதீங்க. வாழ்க்கையில டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே நினைங்க. ஆமென். நீங்க சர்ச் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு போதகர் ஐக்கியத்தில் நீ பேச கூப்பிட்டுருக்காங்க. பாஸ்டர் மார்களுக்குள்ள ஒரு ரிவைவல் வரணும் பாஸ்டர், நீ வாயா அப்படின்னு. வரணும், ஆண்டவர் நம்மளை போற்றுவார் அப்படிங்கிற ஒரு இருதயம் வரணும் நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போலேனா ரோடு ஆக்சிடென்ட்ல செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி வரணும். கர்த்தர் இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்காரு, வீட்டை கொடுத்திருக்காரு, காரை கொடுத்திருக்காரு, பைக்கை கொடுத்திருக்காரு, தின்னு கொழுக்கவா கொடுத்திருக்காரு. ஒருதகாய் சொல்லி அனுப்புற இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம். எஸ்தர் ராஜாத்தி சபைக்கு ஒப்பனை, அகாஸ்வேரு ராஜா தேவனுக்கு ஒப்பனை, மொர்தகாய் பரிசுத்த ஆவியானருக்கு ஒப்பனை, ஆமான் பிசாசுக்கும் பாதாளத்துக்கும் ஒப்பனை. ஆண்டவர் ஏன் உன்னை பாதாள வல்லமைகள் மேற்கொள்ள கூடாதபடிக்கு, ஆமானின் திட்டங்கள் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க கூடாதபடிக்கு கடவுள் ஏன் பாதுகாத்திருக்காருன்னா ராஜாக்கு பொண்டாட்டியா இந்த மினுக்குவதற்கல்ல. நான் கிறிஸ்தவன் சொல்லி பைபிளை தூக்கிட்டு பெருமை பாராட்டுவதற்கல்ல. நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி நல்ல பீத்துறதுக்கல்ல. யூதருக்கு ரட்சிப்பை கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு ரட்சிப்பின் அசைவை கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். We have called to save the peoples. ஒரு எழுப்புதல் அபிஷேகம் மேல ஊற்றப்படும்னா சும்மா வீட்டில் இருக்க மாட்டேன். எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்கிறாள். தாதிமார்களை கூப்பிட்டு கொண்டு கதறி அழுது ஜெபிக்கிறாள். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாள். கதறி ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, குளத்துக்கு மேல வர வேண்டிய அழிவை மாத்துங்கப்பா. எப்போ ஒரு சபைக்குள்ள ஆத்துமாக்கள் பெருகுவாங்க தெரியுமா?
எப்போ ஒரு ஊழியக்காரன கீழே மக்கள் லட்சக்கணக்கில் பெருகுவாங்க தெரியுமா? சட்ட சூப்பர் மார்க்கெட் மாதிரி யூஸ் பண்றத என்னைக்கு ஒரு ஊழியக்காரன் தடுத்து நிறுத்து, தேவையில்லாத அடிச்சு வெளியே துரத்துறானோ, அன்னைக்கு பலத்த அசைவு தேசத்துல உண்டாகும். சர்ச் இஸ் நாட் a சூப்பர் மார்க்கெட். சபை ஒரு பல்பொருள் அங்காடி அல்ல. கேக்குதா? சபை பல்பொருள் அங்காடி அல்ல. எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு வர்றது, கை தட்டுறது, அழுது ரொம்பலம் பாடுறது, ஏதாவது ஒண்ணு ஆண்டு வாங்கிட்டு போக முடியுமா? பாஸ்டர் ஏதாவது சொல்வாரா? இந்த பாஸ்டர் சொல்வார், நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற வழியா வரும், ரட்சிக்கப்பட்ட திமிரல் இருக்காத, நீ செத்து போயிருவேன் பாஸ்டர் சொல்வார். இன்னைக்கு ஒரு தீர்மானம், இந்த வருஷம் கர்த்தர் உங்க மூலமாய், அன்பு தம்பி தங்கச்சி, நீ சாதாரணமா நினைக்கிற ஓ மேல கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை சாதாரணமா நினைக்கிற, கர்த்தர் உன் மேல வச்ச அனாயிட்டிங்க சும்மா யதார்த்தமா நினைச்சிட்டு இருக்கிற, இது இரட்சங்களை தொடக்கூடியது. கரங்களை தலைக்கு மேல தட்டி ஆமென் சொல்லலாமே. நான் கேட்க, இன்னைக்கு இந்த சபைக்குள்ள யாருக்குள்ளையாவது ஒரு ஒரு ஆத்ம பாரம் இருக்குதான்னு பாருங்க. சபைக்குள்ள யாருக்குள்ளையாவது ஆத்ம பாரம் இருக்குதான்னு சொல்லி கிடையாது. வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. 24 மணி நேரமும் are you having the burden? ஒரு 2 பேர் இந்த வருஷம் சபைக்குள்ள கூட்டி வர முடியுதா? இல்ல. எழுதி வச்சுக்கோ, இதே ராஜாவுடைய போட்டுருவார். எவ்வளவு காலம் தான் சும்மா சும்மா அழுதுட்டு இருப்பீங்க? என் பிள்ளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, புருஷன் இஷ்டம் இருந்தா வாழ்வான், இல்லாட்டி போவான், பொண்டாட்டி சரியில்லை, இஷ்டம் இருந்தா வாழ்வாள், கிளம்பி போயிட்டே இருப்பா. புருஷனை காட்டிலும், பொண்டாட்டியை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும் நம்மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகமும் கர்த்தர் வைத்த அழைப்பும் விலையேறப்பட்டது. டுடே டிசைட் இட் டுடே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொள், ஒரு வெறி கொள், வைராக்கியம் கொள். நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, எப்படியாகிலும் ஒரு ரட்சிப்பை, ஒரு எழுப்புதலை என் ஆபீஸ்ல கொண்டு வருவேன். என் கூட சேர்ந்து ஆமென் என்று ஆமோதிக்கிற பிள்ளைங்க தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லு, வாயை பொத்திட்டு இருக்காத இனிமே. பக்கத்துல பார்த்து சொல்லு, வாயை பொத்திட்டு இருக்காத இனிமே. நல்ல வாயை பொத்தி பொத்தி சொல்றீங்க, நல்லா வாய் திறந்து சொல்லு, வாய் நம்ம பொத்திட்டு இருக்காத. சத்தியத்தை வாயை திறந்து பேசு, ரட்சிப்பை பத்தி பேசு, நரகத்தை பத்தி பேசு. சத்தமா சொல்லுங்க, நரகத்தை பத்தி பேசு, இயேசு வருகிறார் என்பதை பேசு, அவர் அபிஷேகத்தை பத்தி பேசு, மூழ்கு ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகம் பேசு. வாய் திறந்து சொல்லு, மூழ்கு ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகம், அபிஷேகம் பெற்றாதான் பரலோகம். பேசு, பல்ல இழிக்காத, எங்கேயும் போய் சொர்ப வழிபாடு தப்புன்னு பேசு. ஒரு வல்லமையான ஊழியக்காரனிடம் சொன்ன ஒரு விஷயம், if God want to use you mightily until your breath last, மூச்சு போற வரைக்கும் கடவுள் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீ கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக பேசணும். சபை ஒரு எழுப்புதலுக்குள்ள போனோன்னு நான் வாஞ்சிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறாரு. இனிமே டெய்லி அநேக மக்களை சந்திக்க போறீங்க. கம்மிங் சண்டே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை கர்த்தருடைய ஆளுக்கு கூட்டிட்டு வர போறீங்க. மேல இருக்கவங்களாம் கையை தட்டி அல்லேலூயா. சங்கீதம் 119:25 கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 119:25, சர்ச் இஸ் நாட் a சூப்பர் மார்க்கெட். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ, சபை ஒரு பல்பொருள் அங்காடி அல்ல. வாசிங்க, சங்கீதம் 119:25 வாசிங்க. என் ஆத்துமா, ஆமா தெரிஞ்ச விஷயம் தானே, மண்ணுக்காக தானே வாழ்றோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. மேல இருக்கவங்களாம் சத்தமா சொல்லுங்க, 119:25 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமா மண்ணோட. யார் எழுதுறா இத? தாவீது எழுதுறா.
1வது சங்கீதத்தில் எழுத ஆரம்பிச்சவன் 119வது சங்கீதத்திலும் இதே தான் சொல்றேன். ஆத்மா ஏதோ ஒட்டி கொண்டு இருக்கிறது, கடவுளோடு அவ்வளவு நெருக்கமாய் இருந்த தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மா எதோட ஒட்டிட்டு இருக்கான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஆத்மா இன்னைக்கு வரைக்கும் மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. மண் ஆசை. சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கையிலங்க நமக்கு கர்த்தர் நிறைய செய்யணும்னு தப்பு கிடையாது. ஆனா கடவுளை தேடுவதே அதுக்காக தான். இதுதான் மண் ஆசை. தாவீது அழகா எழுதுறார், என் ஆத்மா ஒட்டி கொண்டு இருக்கிறது, அப்படியே அட்டாச்சா இருக்கு. எனக்கு பணம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனா நம்ம அது கூட அட்டாச்சா இருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் உங்கள்கிட்ட வீட்டை சர்ச்சுக்கு எழுதி கொடுனா எழுதி கொடுக்க முடியல. ஹலோ, மேல்நாட்டு கிறிஸ்தவத்துக்கும் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவத்துக்குள்ள வித்தியாசம் தான். அதனால தான் மிஷினரிமார்கள் கடவுளுக்காக அவங்க ஹார்ட் மண்ணோடு ஒட்டப்படலை. That's why they sold the properties and build the kingdom of God. புரியுதா? இன்னைக்கு முடியுதா? இன்னைக்கு ஆண்டவர் நைட்டு சிஸ்டர் அவங்க நைட் சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுவார். ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிற 5 சிஸ்டர் கூட கர்த்தர் பேசுவார். 5 கன்னிகைகள் ராத் இயேசுராஜா வரப்போகிறார். உங்க 5 பேர் கூட கர்த்தர் இன்னைக்கு பேசுவார். இருக்கிற வீடுகள் நகைகள் அனைத்தையும் தேவனுக்காக எழுதி வைங்க. கொடுத்துருவீங்களா? என்ன தலையை தனிய குடிக்கீங்களா? தலைய என்னைய பார்த்து சொல்லிடுவாரோ, அவன் தலைய அடுத்தவன் சேருக்குள்ள விட்டு அடியில குடியில வெளியே வருது. என்ன தெரியுதா? சில பேர் மண்டை கிண்டலாம். இதுதான் மண்ணோட ஒட்டிட்டு இருக்கிறது. முடியுமா? அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நீங்க எழுப்புதல்ல இருக்கீங்க. எனக்கு ஒரு பெரிய கூத்து. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கோட். அந்த கோட்டை கர்த்தர் ஒருத்தட்ட கொடுக்க சொல்றாரு. என்னால் ஒரு வாரமா கொடுக்க முடியல. போராடிட்டு இருக்கேன். அது கொடுக்கணுமா வேண்டாமா, கொடுக்கணுமா வேண்டாமா. என் ஆத்மா எதோட ஒட்டி கொண்டு இருக்கிறது? பிரேக் பண்ணுங்க. ரிவைவல் வரணும்னா பிரேக் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வீடு எனக்கு சொந்தமானதல்ல. என்னைக்குனாலும் கர்த்தர் வருவார், நான் விட்டுட்டு போவேன். இல்ல கர்த்தர் கேட்பார், கர்த்தருக்கு கொடுத்துட்டு போவேன். கையை தட்டி ஒரு ஆமென். உங்க மனைவி தலைக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க, இந்த மனைவி எனக்கு சொந்தமானவள் அல்ல, உமக்கு சொந்தமானவள். என்னைக்குனாலும் கர்த்தர் வருவார், இவளை தனியா எடுத்துக்கிடுவாரு. ஒரே சிரிப்பு தான் இருக்கும், ஒரே பல்லு தான். என்னைக்குனாலும் எடுத்துக்கிடுவாரு. ஆண்டவருக்காக எது இலக்க ஆயத்தமா இருக்கிறேன். புருஷ தலைமையில கை வச்சு சொல்லணும், இவர் எனக்கு சொந்தமானவர் அல்ல, உமக்கு சொந்தமானவர். என்னைக்குனாலே இயேசுப்பா வருவார், இவர் என்ன பண்ணிக்கொள்வார்? ஃபேக்ட். அதுதான் ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பண்ணினார். உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவதற்கு முன்பதாக அவனுக்கு பிள்ளை மேல ஒரு ஆசை. பல வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளைனால பிள்ளை மேல ஆசை. அவன்கிட்ட ஆண்டவர் ஏன் கேட்டார்னா, நிறைய பிரசங்கியார்கள் சொல்லுகிறார்கள், அவனை கர்த்தர் பரிசோதித்து பார்த்தார். பரிசோதிக்கல, பிள்ளைக்கு மேல இருந்த நாட்டத்தை கர்த்தர் உடைத்தார். பிள்ளைக்கு மேல இருந்த காதலை கர்த்தர் என்ன பண்ணினார்? பிரேக் பண்ணார். அவன் மென்டாலிட்டி மாறிச்சு. என்னைக்குனாலும் கர்த்தர் கேட்பாரு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னைக்குனாலும் கர்த்தர் கேட்பார். இந்த மென்டாலிட்டியை கர்த்தர் கொடுத்தார். பேதுரு வந்தான், போட்டை விட்டான். இன்னைக்கு போட் ஒரு ஃபைபர் போட்டு வாங்கினா 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா வரும். அவன் இயேசு பின்னாடி போவதற்காக தைரியமா விட்டுட்டு, யார்கிட்ட வித்தான் கூட சொல்லப்படல, விட்டுட்டு ஓடி வந்தான். அன்பான தேவ பிள்ளையே, தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி. டோன்ட் கீப் யுவர் ஹோப் ஆன் வேர்ல்ட்லி திங்ஸ். எனக்கு 100 பவுன் நகை இருக்கு, நம்பிக்கை வைக்காத. எனக்கு சொந்த வீடுக்கு செட்டில் ஆகிட்டேன், நம்பாத. பிள்ளை பிறந்துட்டு நம்பாத. எத்தனையோ பேர் வீட்டில் பிள்ளைங்க பாதி வயசுல எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஃபேக்ட். ஸோ வாழ்க்கையில் தியாகம் இல்லாமல் எழுப்புதல் வராது. தியாகம் இல்லாமல் கர்த்தர் உயர்த்தவும் மாட்டார். கர்த்தர் எனி டைம் எதனாலும் கேட்பார். இந்த மென்டாலிட்டியை வளர்த்துக்கோங்க. நீங்க பரிசுத்தாவின் எழுப்புதலுக்குள் இருப்பீர்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா, மேல இருக்கவங்கள நல்ல சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா சொல்லுங்க.
இனிமே மண்ணு மேல, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இனிமே மண்ணு மேல ஆசையே இருக்காது ஆண்டவரே. தந்தா சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க, தந்தா சந்தோஷம், தராட்டி சந்தோஷம். எனக்கு தேவை ராஜ்ய மேன்மைய தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். ராஜ்ய மேன்மைய அறிக்கை செய்யுங்க. நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி ராஜ்ய மேன்மைய தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமையை நல்ல அறிக்கை செய்யுங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை அநேக ஆத்துமாக்களை, எனக்கு தெரிஞ்சவங்களை, நண்பர்களை சபைக்கு கூட்டி கொண்டு வருவேன். கரங்களை தட்டி அலையிலேயே சொல்லலாமே. மண்ணு மேல இருக்கிற ஆசைகளை கர்த்தர் பிரேக் பண்ணுவார். அதுதான் உண்மையான ரிவைவல். பிரேக் பண்ணுவார். பொண்டாட்டி மேல இருக்கிற சொல்ல ஹோப்பை பிரேக் பண்ணுவார். புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கைகளை கர்த்தர் உடைப்பார். குடும்பத்து மேல இருக்கிற நம்பிக்கை கர்த்தர் உடைப்பார். குடும்ப சொத்து வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கை கர்த்தர் உடைப்பார். God wants you. கர்த்தருக்கு நீ தேவை. இதெல்லாம் நீ செய்யும் போது, பழகும் பொழுது கர்த்தருடைய வல்லமையா மாற்றுவார். சூப்பர் நேச்சுரல் பவரால் நிரப்புவார். நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது மக்கள் உங்களை தேடி வருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தேடி வருவாங்க. ஜோம் பண்ணவங்க முன்னாடி தலையை கொடுப்பாங்க. வேலை ஸ்தலத்தில் பேய்களை விரட்டுவீங்க. எத்தனை பேர் நல்லா விசுவாசத்தோட கையை தட்டி ராமன் சொல்லலாமே. உங்க பாஸ் மிராக்களுக்காக ஜோம் பண்ணுவீங்க. உங்க பாஸ் வந்து சொல்லுவார், எனக்காக ஜோம் பண்ணி விடுன்னு சொல்லுவார். எடுத்து நிறுத்துவார் உங்களை. These things will happen when the revival comes. இதெல்லாம் நடக்கும், எழுப்புதல் நடக்கும் போது. எப்போ நடக்கும்? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு ஜோம் பண்றார். உமது வசனத்தின்படி என்ன உயிர்ப்பி. நல்ல பைபிள் வாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எழுப்பும்படியாக வேதாமத்துக்கு நேரம் கொடுத்து வாசிங்க. தயவு செஞ்சு அம்மா அப்பாவுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடு. ட்ரெயின் யுவர் சில்ட்ரன் டு ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஹிந்தி டியூஷன் அனுப்புகிற, ஃப்ரெஞ்சு டியூஷன் அனுப்புகிற, மேக்ஸ் டியூஷன் அனுப்புகிற, கராத்தே கிளாஸ் அனுப்புகிற, ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புகிற. உன் பிள்ளை தப்பே செஞ்சாலும் பிள்ளை மனசுல ஆண்டுடைய வார்த்தை இருக்கும்னா அந்த பிள்ளையை கர்த்தர் மீட்டெடுப்பார். அவர் வார்த்தை ஒரு நாளும் சும்மா வராது. வேதம் சொல்லுது, அவர் வார்த்தை அவர் நினைச்ச காரியத்தை செய்துட்டு எங்க போகும்? பரலோகம் போடும். as the whole church சபை ஒரு 3 வாரமா ஒரு மறுரூபத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். நல்ல பைபிள் வாசிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மண்ணுக்கு மேல இருக்கிற ஆசைகளை உடைங்க. நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகலாம் நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில விஷன் இல்லாம வாழ்க்கை தொடங்கினவன் நான். எந்த பிளான் இல்லாம, தரிசனம் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம பயணிச்சவன் நான். சிம்பிளா கடவுளை நம்பி பயணிச்சவன். நாளைக்கு கர்த்தர் நடத்துறாரா சந்தோஷம், எவ்ரிதிங் வில் ஹேப்பன். பெரிய விஷன் இல்லாம எம்பசாட்டு பயணிச்சவன்னா இப்போ அதே பாலிசி தான். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். லைஃப்ல பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. நீ தரிசிச்சு நடக்காதப்பா, அப்பா நீ இன்ஜினியர் ஆக்குவான்னு தரிசிச்சு நடக்காத. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, விசுவாசத்துல நட. ஹஸ்பண்ட் வைஃபா விசுவாசத்து நடங்க. பிலீவ், ஆண்டவரை நம்பி நடங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். பைபிள் நல்லா வாசிங்க. 3 காரியம் உங்களுக்கு மனசார இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்கள் கட்டப்பட வேண்டும். கரையை வைத்து அலையிலையா சொல்லலாமே. உங்க வாழ்க்கையை நீங்க தான் எழும்பி கட்டணும். கையை வைத்து அலையிலையா சொல்ல மாட்டீங்க போல. 2வது, எஸ்தர் ராஜாத்தி மாறி கர்த்தர் தந்த ராஜ மேன்மையை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். 3வது நான் சொல்ற விஷயம், மண்ணுக்கு மேல ஆசை பிரேக் ஆகட்டும். அதுக்குன்னு கர்த்தர் எதையும் கொடுக்க மாட்டார்ல நான் சொல்லவே மாட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, அதை தான் worshipல நான் சொன்னேன். கடவுளை உண்மையா தேடினீங்கன்னா ஒரு வீடு என்ன, கர்த்தர் 10 வீடுகளை கொடுப்பார். சொல்ல மாட்டீங்களா ஒரு அல்லேலூயா? சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தியாகம் செய்யாம நம்ம எதை தியாகம் செய்யறோமோ அதை தான் எதிர்பார்க்க முடியும். இதை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எதை தியாகம் செய்யறோமோ அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது சிம்பிளா நான் சொல்வேன்.
ஏன் கிறிஸ்தவத்துல சில பேர் நாளுக்கு நாள் மேல போறாங்கன்னா, நம்மகிட்ட இல்ல 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 இல்லன்னு சொல்ற வரைக்கும் இல்லதான். இருக்கிறதுல கர்த்தருக்காக எதாகிலும் ஒரு தியாகம், பொருளாதார ரீதியாய் பண ரீதியாய் எதாகிலும் கர்த்தருக்கு சூப்பர் நம்ம சக்தியை தாண்டி செய்யும் போதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, ஜெபிக்கிற வரம் இருக்குது, உபவாசிக்கிற வரம் இருக்குது. அது ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. போதும், உலகத்துக்காக கெஞ்சி அழுத நாட்கள் போதும். சபைக்காக மன்றாடி ஜெபிங்க, ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிங்க. ஒரு ரிவைவல் நம்ம மூலமாய் இந்த தூத்துக்குள்ள வரும்படியாக ஜெபிங்க. ஒருமனப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.